ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு விஜய் ட்ராமா எஃப்எம். நம்ம சேனல்ல இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறதுனால ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் எனக்கு நிஜமாவே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்துச்சுன்னே சொல்லலாம். சோ அவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிராமா 2020ல ரிலீஸ் ஆச்சு. இதுல டோட்டலா 20 எபிசோட் இருக்கு. இந்த டிராமாவோட நேம் கூட 2020 தான். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரியோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம ஹீரோவோட அம்மா அப்பாவை பாத்தீங்கன்னா ஒர்க் பிசில பையனை கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு என்ன ஆசைன்னா, மத்த பசங்க மாதிரி அம்மா அப்பா கூட அவுட்டிங் எல்லாம் போகணும், ரொம்ப ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ணணும். அது மட்டும் இல்ல, ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும்ன்றது அவனுடைய ஆசை. அப்படி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினி அவளுடைய லைஃப் அவ என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறா. ஆனா அவங்க அம்மா அதுக்கு குறுக்க நிக்கிறாங்க. ஏன்னா அவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். தன்னுடைய பொண்ணு தன் பேச்சை மீறி எதையுமே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சோ பாவம் நம்ம ஹீரோயினி ஸ்கூல் டேஸ் கூட என்ஜாய் பண்ண முடியாம தன்னுடைய அம்மாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே அவ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி லவ் ஸ்டார்ட் ஆகுது, இவங்க லவ் சக்சஸ் ஆகுமா இல்லையான்றதுதான் இந்த ஸ்டோரி. வாங்க போய் பார்க்கலாம். சோ எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினி அவங்க அம்மாவை தான் காட்டுறாங்க. சோ ஹீரோயினி கிட்ட அம்மா மறுபடியும் ஸ்ட்ரிக்டாவே சொல்லிட்டே வராங்க, இங்க பாரு, ஸ்கூல் டேஸ்ல இருந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்னு நினைச்சு கூட பாக்காத, மத்த பொண்ணுங்க மாதிரி என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கவே கூடாது, உன்னுடைய திங்கிங் ஃபுல்லாவே படிப்புல மட்டும்தான் இருக்கணும், உன்னுடைய ஹையர் ஸ்டடிஸ் எப்படி நீ கம்ப்ளீட் பண்றதுன்றதுலதான் உன்னுடைய லைஃபே இருக்கு. சோ அத பத்தி மட்டும் தான் நீ யோசிக்கணும், உன்னுடைய மனசை நீ வேற எதுக்காகவும் அலையவிட கூடாதுன்னு அவங்க அம்மா வார்ன் பண்ணிட்டே, நான் ஈவினிங் 6 மணிக்கு கரெக்டா உன்னை பிக்கப் பண்ண வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை டிராப் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயினி ரொம்பவே பாவமா யோசிச்சுட்டு வரா. ஸ்கூல் டேஸ்ல தான் அம்மாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துட்டோம், இதுக்கப்புறமாச்சும் நம்ம லைஃப நம்ம என்ஜாய் பண்ண பாக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே வரா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அவனுடைய கிளாஸ்ல பேருக்குன்னு அட்டெண்டன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு எப்பயும் போல கிளாஸ கட்டடிச்சிடுறான். அப்படி கட்டடிச்சுட்டு வெளியே வரும்போது தான் நம்ம ஹீரோயினிய பாக்குறான். பட் அவன் ஃபேஸ ஃபுல்லா பாக்கல, அதுக்குன்னே அவ டர்ன் பண்ணி போயிடுறா. அப்புறம் இங்க நம்ம ஹீரோயினி கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த அசைன்மெண்ட் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா பண்ணக்கூடாது, டீமா பண்ணணும்ன்றதையும் சொல்லிட்டு போயிடுறாரு. பட் இதுல நம்ம ஹீரோயினிக்கு கொஞ்சம் விருப்பம் இல்ல. ஏன்னா அவளுக்குன்னு சொல்லிக்க அந்த அளவுக்கு அங்க யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. ஆனாலும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் பேர் ஹாஜுன். சோ ஹாஜுன் பாத்தீங்கன்னா வாண்டடா நம்ம ஹீரோயினி கிட்ட வந்து சொல்லுவா, நம்ம ரெண்டு பேரும் டீம் ஃபார்ம் பண்ணி இந்த ப்ராஜெக்ட நம்ம செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அது மட்டும் இல்ல, எப்பவுமே நீ ஏன் ரொம்பவே டல்லா இருக்க, உனக்கு பாட்டு கேட்கறதுனா ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்படி இங்க பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனுக்குன்னு செட் பண்ணிக்கிட்ட ஒரு மினி ஸ்டுடியோலயே அவன் இருக்கான். ஒரு கால் வரும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவனோட ப்ரோ கால் பண்ணிருக்கான். சோ என்னடா சொல்ல அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்கும் போது, இல்லடா நீ இன்னைக்கும் கிளாஸ் ஸ்கிப் பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், ஆமா நான் இன்னைக்கு கிளாஸ் ஸ்கிப் பண்ணிட்டேன், என்னோட ஸ்டுடியோல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது போன் ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடுது. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு அவள் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. சோ எப்பயும் போல அவங்க அம்மா பிக்கப் பண்ண ரெடியா இருக்காங்க போல. சோ இதை நோட் பண்ணிட்டு ஒருத்தர் என்ன பண்ணுவான், நம்ம ஹீரோயினிய வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். என்ன இன்னும் உங்க அம்மா இன்னும் ஸ்கூல் பொண்ணு மாதிரியே ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க, உன்னை பிக்கப் பண்ண வந்துட்டாங்க போலயே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்க. இவளுக்கு ரொம்பவே இரிட்டேட்டிங் ஆகுது. அப்ப நம்ம ஹாஜுன் என்ன பண்றான், அவளை அங்க இருந்து கூப்பிட்டுட்டு போய் அவ சொல்லிட்டு இருப்பான், வேற ஒரு பார்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும் போது அவளுடைய அம்மா அனுப்புனாங்கன்னு சொல்லி ஒருத்தன் வந்து பேசுறான். என்னன்னா இவளோட ஸ்டடிஸ்ல எப்படி இருக்கணும், இவன் எப்படி ஸ்டடி பண்ணணும், நெக்ஸ்ட் செமஸ்டருக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும்ன்றது முதல் கொண்டு இவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருப்பான். நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்ம என்ன பண்ணணும்ன்றது இன்னொருத்தவங்க வந்து டிசைட் பண்ணி சொல்லும் போது நம்மளுக்கு எவ்வளவு ஒரு டென்ஷனா இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம ஹீரோயினி இருக்கு. சோ அவ பாத்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாவரா, இரிட்டேட்டிங்கா ஆவரா. இருந்தாலும் அவளோட கோவத்தை அவ வெளியே காமிச்சிக்கவே இல்ல. நம்ம லைஃப்ல நம்ம என்ன பண்ணணும்ன்றத இன்னொருத்த வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கானே அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல அவ ரொம்பவே டென்ஷன் ஆகுறத நம்ம ஹீரோயினியோட ஃப்ரெண்டும் நோட் பண்றான். அது மட்டும் இல்ல, அவ மனசுக்குள்ளே ஒரு திங்கிங் போய்கிட்டே இருக்கு, என்னடா நம்ம அம்மா எப்படி எல்லாம் இன்னும் நம்மள வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு அவ யோசிச்சுட்டே இருக்கா. சோ அந்த கோவத்தை அவளால வெளியே கூட காட்ட முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு அவளுக்கு அம்மா மேல பயம். சோ அவன் பேசி முடிச்சு போனதும் அது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. சோ இவகிட்ட ஷேர் பண்ணிட்டே வரும்போது நம்ம ஹாஜுனை கூப்பிட்டு ஒரு குரூப் சொல்றாங்க, இந்த மாதிரி பார்ட்டி இருக்கு, நம்ம எல்லாம் போலாம், என்ஜாய் பண்ணலாம், ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறத இவளும் காதுல வாங்கிடுறா. அப்போ இவளுக்கும் அங்க போகணும்ன்ற ஒரு ஆசை அவன் மனசுக்குள்ள இருக்கு. சோ அங்க போகணும்ன்ற ஆசை நம்ம ஹீரோயினுக்கு வந்துடுச்சு. ஆனா ஹாஜுன் என்ன பண்றானா, எப்பயும் போல உங்க அம்மா வந்துட்டாங்க, நீ உங்க வீட்டுக்கு போ, நாங்க பார்ட்டி போய் என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லவும் இப்ப அவளுக்கு தோணுது, நம்ம லைஃபை டிசைட் பண்ண இவங்க எல்லாம் யாரு, நான் என்ன பண்ணணும்னு இவங்க எல்லாம் சொல்லி நான் கேட்க வேண்டியதா இருக்கே, இன்னைக்கு நம்ம என்ன நடந்தாலும் சரி அம்மா பேச்ச மீறி நம்ம அங்க போனோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து அவங்க அம்மா கிட்ட போய் என்ன சொல்லுவானா, எனக்கு ஸ்டடிஸ் இருக்கு, நான் வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவா, ஹாஜின் கூட சேர்ந்து பார்ட்டிக்கு போறா. அப்படி கட் பண்ணா நம்ம ஹீரோ ரொம்ப பிஸியா அவனோட ஸ்டுடியோல ஒர்க்
பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரம் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கால் பண்ணி என்ன பண்ணுவான், டேய் நீ பப்புக்கு வரியா இல்ல நாங்க அங்க வரட்டுமான்னு சொல்லி அவங்க வாங்கி வச்சிருந்த சைடிஷ் எல்லாம் காமிச்சு ரொம்பவே வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அந்த பப்புக்கு கிளம்பி போக தான் போறான் போல. சோ அப்படி கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோயினி வரத பார்த்தோன்னே எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கிங்கா ஆயிடுது. ஏன்னா இவன் யார் கூடயும் அவ்வளவா டச்ல இருக்க மாட்டா, எங்கேயும் வெளியும் வர மாட்டா, ரொம்பவே ஸ்ட்ரிக்டான அவங்க அம்மாவை மீறி எப்படி இவ இங்க வந்தா அப்படின்னு சீனியர்ஸ்ல யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற ஒரு சீனியர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி மேல ஒரு கிரஷ் இருக்கு. ஆனா அவ எப்ப பார்த்தாலும் ஹாஜன் கூட இருக்கிறதுனால இப்ப என்ன பண்ணுவா, ஹாஜன் அவங்க டீம்ல கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்ப இந்த கேர்ள்ஸ்ல என்ன பண்றாங்க, ஹாஜன் நீங்களும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டா, ஸ்கூல்ல இருந்து ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது என்னதான் இவ அவங்க அம்மாவை மீறி இங்க வந்தாலும் ஆனா அவளோட நினைப்பு ஃபுல்லா அவங்க அம்மா கிட்டே தான் இருக்கு. ஏன்னா அவங்க அம்மா எங்க இங்க வந்துருவாங்களோ இவள மறுபடியும் அடிச்சிருவாங்களோன்ற பயம் அவளுக்குள்ளே இருக்குது. சோ இவன் ரொம்ப நர்வஸா இருக்கிறத பார்த்துட்டு அந்த சீனியர் என்ன பண்ணுவோம் வந்து நம்ம ஹீரோயினிய டீஸ் பண்றான். டீஸ் பண்றது மட்டும் இல்லாம அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்றான். ஒரு கட்டத்து மேல நம்ம ஹீரோயினி கிட்ட ரொம்பவே மிஸ்பிஹேவ் பண்றதுனால ஹீரோயினி என்ன பண்ணுவா, அங்க இருந்து எழுந்து போக சீனியர் வந்து அவ கையை பிடிக்கும் போது இவன் என்ன பண்ணுவா, கோவமா தட்டி விடவும் அந்த கிளாஸ் அங்க விழுந்து உடஞ்சிரும். ஹீரோயினி கோவப்பட்டு உடைச்சிட்டு போனதும் சீனியர் பாத்தீங்கன்னா ஹாஜினை கூப்பிட்டு கிளீன் பண்ண சொல்றான். இவளும் கோவமா அங்க இருந்து வெளியே வரா. வெளியே வந்து இவ போன் எடுத்து பார்த்தா 8 மிஸ்டு கால் இருக்கும். சோ இவளுக்கு ரொம்பவே டென்ஷன் அதிகமா ஆகுது. ஏன்னா அவ அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தும் கூட அவ அம்மா தொடர்ந்து மெசேஜும் போனும் பண்ணிட்டே இருந்தா ஒரு மனுஷி என்னதான் பண்ணுவாப்பா, ரொம்பவே இரிட்டேட்டிங் ஆகும்ல. சோ இவ என்ன பண்ணுவா, போன் எடுத்து பார்த்துட்டு அந்த கோவத்தோடைய பேக்ல வச்சுட்டு இவன் நம்ம ஹீரோ பாக்குறா. அவளுக்கு எங்கேயோ பார்த்த ஞாபகம். சோ ஹீரோ கிட்ட போகும்போது நம்ம ஹீரோயினி அம்மா அங்க கரெக்டா வந்து நீ என்கிட்ட போய் சொல்லிட்டு இந்த மாதிரி பப்புக்கு வந்துட்டல அப்படின்னு சொல்லி ஓங்கி கண்ணத்துல ஒரு அறை கொடுக்கறா. பாவம் அவ அழுதுட்டே நிக்கிறா. இவ அரைஞ்ச அறையில கேட்டு நம்ம ஹீரோ அப்படியே திரும்பி பாக்குறான். அப்பதான் நம்ம ஹீரோக்கும் தோணுது இவளை எங்கேயோ பார்த்த ஞாபகமாவே இருக்கே அப்படின்னு இவன் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அங்க ஹீரோயினியோட அம்மா அவளை போட்டு ரொம்பவே வருத்த எடுத்துட்டு இருக்கா. அவ பாவம் அழுதுட்டே நிக்க நம்ம ஹீரோக்கு இவளை எங்கேயோ பார்த்த ஞாபகமாவே இருக்கே அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கா. இந்த எபிசோடு இதோட முடியுது. நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை கைஸ்.